எண்ணெய் இல்லாம ஊறுகாய் போடுறது பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னப்ப அப்படியே திகைச்சு போயிட்டேன். இப்ப சொல்லுங்க அது எப்படி போடுறதுன்னு. எலுமிச்சம்பழத்தை நல்லா பொடியா அரிஞ்சுக்கிட்டு ஓகே. அதுல வெந்தய பொடி, கடுகு பொடி, உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரேடியா எல்லாத்தையும் போட்டு அரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். வெயில் எல்லாம் வைக்க வேணாம். ஆனா தினமும் கிளறிக்கிட்டே இருக்கணும். வெயில்ல வைக்கவே வேண்டாம். அப்ப அந்த உப்புனுடைய அளவு மட்டும் நீங்க சொல்லிடுங்க பாப்பா. இப்போ ஒரு 50 காய் இல்ல 1 கிலோ அந்த மாதிரி என்ன மாதிரி கணக்குல உப்பு எப்படி போடணும்னு சொல்லுங்க. அது வந்து நம்ம கண்டுட்டான் தான். உப்புலாம் வந்து ஒவ்வொரு உப்பு ஒரு கடையில வாங்குற உப்பே வந்து 2 விதமா இருக்கும். ஒன்று உப்பு கம்மியா இருக்கும், ஒன்று உப்பு அதிகமா இருக்கும் உப்புலயே. சரி. அது வந்து நம்ம தான் கை அளவுல வாங்கி போட்டுக்கணும். அப்ப வாயில வச்சு டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஆமா. உப்பு நல்லா உரைச்சிருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பாத்துக்கலாமா? இப்ப அதை எப்ப நம்ம டெஸ்ட் பண்றது? அந்த போட்டுட்டு உடனே முடியாது. உடனே முடியாது. ஒரு 3 நாள் ஆகணும் அது ஊறறதுக்கு. அப்ப கல் உப்பு தானே போடுவீங்க? ஆமா, கல் உப்பு தான். சோ கண்டிப்பா கல் உப்பு தான் போடணும். காரம் வந்து அதிகமா இருக்கணுமா இந்த மாதிரி போடுற ஊறுகாயில, இல்ல நார்மலா நம்ம வாய்க்கு ஏத்த மாதிரி டேஸ்ட் இருக்கலாமா? காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்பதான் அது ஊற அந்த உப்போட சேர்ந்து சரியா வரும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இனிமே இந்த மாதிரி நாங்களும் ஊறுகாய் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். தேங்க்யூ so much.